ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியில் தாங்க. மலேசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரேணுகா இருக்கிற கொழுப்புக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் மல்லி இருந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பாசமாக நேசமாக வந்து நம்ம வந்து சரி ஓகே விஜய்க்கு வந்து பிடிச்சிருக்கு வெண்பாவுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கொழுப்பேறி இருந்தால் அவங்க வந்து பண்ண விஷயம் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கடுப்பேறிச்சிங்க. இவ்வளோ நாள் வந்து விஜய் வந்து இருக்காரு, வெண்பா வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி, அன்னபூர்ணி, அதுக்கப்புறம் நிஷா, கதிரேசன், அதுக்கப்புறம் ரஞ்சிதா இவங்க எல்லாருமே வந்து இருந்திருக்கானுங்க. ஆனால் இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை வந்து ரேணுகாவால் மட்டும்தான் வந்து பண்ண முடிஞ்சதா, இல்லை அவங்களுடைய மனநிலை அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அப்படி வந்து பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கூட வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்திருக்கு. சரி ஓகே அவங்களுடைய மனநிலையை வந்து ஏற்றுக்கிற பக்குவத்தில் வந்து மல்லி வந்து இருக்காங்க. ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கோவம் வருதுங்க. அந்த அளவுக்கு வந்து கோவம் வருது ரேணுகா வந்து பண்ண விஷயத்தில். சரி ஓகே ரேணுகா வந்து உங்களால் வந்து என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மல்லியை வந்து அசிங்கம் வந்து படுத்திட்டீங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்சே வந்து பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல. ஆனால் இருந்தாலே வந்து நீங்கள் வந்து பண்ண விஷயம் வந்து ரொம்பவே வந்து தப்பான விஷயம். அந்த தப்பான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து விஜய் கண்ணு முன்னாடியே வந்து செஞ்சுட்டீங்க. விஜயும் வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன இது மல்லி மேலே வந்து இப்படி வந்து பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்னடா விஷயம் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு அழகாக வந்து இட்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து சாப்பாடு உணவு தேவையான சாப்பாடை வந்து தான் வந்து நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க, உங்கள் கையில் வந்து அழுக்குப்பட்டுரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நானே வந்து ஊட்டி விடுறேனே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அழகாக வந்து இந்தாங்க இதை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி இருந்துட்டு அன்னபூரணிக்கு வந்து கொடுக்கவும் உடனே வந்து ரேணுகா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் வந்து பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வந்து அதை வந்து காரி தூன்னு சொல்லிட்டு வந்து மூஞ்சி மேலே வந்து துப்பிடுறாங்க. ஆட்டா பாவத்தை கோவத்தை என்னத்தை பண்ணேன், இதெல்லாம் வந்து எங்கே போய் நான் வந்து தலையில் வந்து முட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்து மூஞ்சிலே வந்து துப்பிடுறாங்க. என்ன தான் இருந்தாலுமே வந்து உனக்கு வந்து மனநிலை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாலுமே வந்து கூட நீ வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாமா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து செம கோவம் வந்து வருது. சரி ஓகே இவங்களை வந்து ஏதோ வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க. நான் வந்து உங்களுக்காக வந்து இவ்வளோ வந்து என் வாழ்க்கையை வந்து ரிஸ்க் எடுத்து உங்களை வந்து காப்பாற்றி அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கேன். ஆனால் இருந்தாலே வந்து நீங்கள் வந்து பண்ண விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து மனசு வந்து ரொம்பவே வந்து அப்படி கஷ்டமாக துடிக்குது வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து செம டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கோவம் வந்து வருது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, விஜய்க்காக வந்து நான் எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும். அப்படி வந்து பொறுத்துக்கிட்டது தான் நான் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஒரு குழந்தை, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி வந்து தானாகவே வந்து கீழே விழுந்து அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் வந்து கஷ்டத்தை துன்பத்தை எல்லாத்தையுமே வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அவங்கள வந்து நான் வந்து ஒரு டைமும் வந்து ஒருபோதும் வந்து குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பரவாயில்ல என் மேலே தான் வந்து துப்புனாங்க, அதனால் வந்து நான் வந்து ஒரு இதை வந்து எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியும் வந்து ஸ்போர்ட்டிவாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதே மற்றவங்க வேறு யாராச்சும் இருந்திருந்தால் அந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி கூட வந்து பார்த்துருக்க முடியாத லெவலுக்கு வந்து நம்ம மல்லி வந்து ஒரு பெரிய காரியத்தை வந்து சிம்பிளாக வந்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இதுவே அந்த இடத்துல வந்து அவங்களுடைய அக்காவோ இல்லை வந்து அவங்க அக்கா பொண்ணோ யாரோ ஒருத்தர் இருந்திருந்தா அந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கும். உடனே வந்து உடனே வெளியே வந்து தூக்கி அடி அவளை. அது இல்லைன்னா வச்சுக்கோங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லாத போல அதெல்லாம் வந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துற லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது, அந்த இடத்துல வந்து வீட்டை வந்துட்டு வந்து துரத்தாமல் நம்ம மல்லி இருந்துட்டு ஏதோ வந்து அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்புக்காகலாம் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் வந்து தேவையில்ல. ஸோ வந்து நீங்கள் வந்து எந்த இதையும் வந்து எடுத்துக்காதீங்க, நான் வந்து எந்த கஷ்டமாகவும் வந்து எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பெருந்தன்மையாக வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க. மல்லி இருந்தாலே வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது, நான் வந்து என்ன பண்ணணும், நான் வந்து அவளை வந்து இந்த நிலமையில வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து விட்டுட்டு வர முடியாதுன்றதுக்காக தான் வந்து நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இருந்தாலே வந்து அது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது, உன்னை வந்து இப்படி வந்து கஷ்டப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. ஆனால் இது போக வந்து இன்னும் வந்து ரேணுகாவுடைய அட்ராசிட்டி வந்து அந்த இடத்துல வந்து தாங்க முடியல, வேகப்பட்டதான் வந்து பண்ணுறாங்க. மனோகர் கிட்ட வந்து அந்த பொம்மைக்காக வந்து சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லிகை வெண்பா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. வெண்பா வந்து அந்த பொம்மை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலே வந்து சண்டை போடுறாங்க. எதோ வந்து சின்ன குழந்தை மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. அப்போ சின்ன குழந்தையாக இருந்தால் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பபாய், see you, டாடா.